நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில். இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள், யாருக்காவது திருமணம் நடக்கலை இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும். நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். இங்கே வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்தில் தான் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல எந்தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். கவியின் அசரீரி டிவி நேயர்களே, பல விஷயங்களை ஆன்மீகமாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அம்பாள் அனுகிரகத்துல அதை உங்களுக்கு சொல்றேன். எல்லா குடும்பத்திலும் தேவையான விஷயம் இது. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல மங்கள காரியங்கள் நடைபெறல, அதுக்கு என்ன செய்யணும், எந்த தோஷியரை பார்க்கலாம், யார் நல்லா சொல்லுவாங்க, அப்படிலாம் யோசனை பண்றோம். சில பேர் ஜாதகமே இல்லை, அது ஒரு கவலை. எங்க அப்பா எழுதி வைக்கல, இப்படிலாம். அம்பாள் அனுகிரகத்துல ஜோதிடம் இருந்தால், ஜாதகம் இருந்தாலும் சரி, ஜாதகம் இல்லைனாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடக்கல, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு குடும்பத்துல தன்னுடைய மனைவிக்கு உடல் சரியில்லை, உடல் நலமா இல்லை, அது தேவையே இல்லை, பல டாக்டர் கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சுமங்கலி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அர்த்தம். எங்க வீட்டில் பிறந்த சகோதரிகள் நல்ல வாழ்க்கை அமையல, போன இடத்துல வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அல்லது வாடாத வந்துடுறாங்க. ரெண்டாவது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, என்னுடைய வீட்டில் பிறந்த என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு வரது தேடணும், மகள் சுமங்கலி ஆகணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அல்லது என் மகனுக்கு மருமகள் வந்து சேரணும், மகாலட்சுமி. அப்போ எல்லாமே இது பெண்களை சார்ந்த விஷயமா இருக்கு. இப்படி ஒரு விஷயங்கள் இருந்தால் யாரிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க தேவையில்லை. ஜோதிடமே பார்க்காத நம்முடைய வேதங்கள், சாஸ்திரங்கள் சொன்ன ஒரு சின்ன பரிகாரம் அல்ல, அது ஒரு பக்தி வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சரியான பக்தி வழிபாடு நீங்கள் செய்துவிட்டால் கட்டிய மனைவியுடைய உடல் நலம் தேரும், மனநலம் தேரும், உடன் பிறந்த சகோதரியுடைய வாழ்க்கை சீராகும், தனக்கு பிறந்த மகன் மகளுக்கு வரங்கள் கிடைக்கும். அப்போ இந்த பெண்கள் வழியில் வரக்கூடிய சந்தோஷங்கள், மங்கள காரியங்கள் என்ன, குழந்தை பேர் இல்லை, அதுவும் பெண்களை சார்ந்த ஒரு வருத்தமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, ஒரு 25 வயசை தாண்டிட்டு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகும்னா அந்த குழந்தை எவ்வளவு சமுதாயத்தில் அனுபவிக்கிறாங்க நமக்கு தெரியும். அப்போ இவருக்கெல்லாம் சேர்த்த ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு பிரார்த்தனை, இது வந்து கர்மா. இந்த கர்மா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான விஷயங்க. இந்த மாயா மந்திரம் எல்லாம் கிடையாது. என்னுடைய தந்தை வழியில், என் தந்தை வழியில் பிறந்த சகோதரிகள், எனக்கு அத்தை என்ன சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய அப்பாவுடைய அக்கா தங்கச்சிக்கு, எங்க அப்பாவுக்கு அப்பா இருப்பார் இல்லையா, தாத்தா, அந்த தாத்தாவுடைய சகோதரிகள், அந்த தாத்தாக்கு முத்தாத்தா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அதாவது பிண்டம் வைக்கிறப்ப 3 தாத்தாக்கள் பேர் சொல்லுவோம் இல்லையா, 3 தலைமுறைகள். அந்த 3 வழியுடைய ஆண் வர்க்கத்தில் பிறந்த உடன் பிறந்த சகோதரிகள், ஒன்று கன்னித்தன்மையாக இருக்கும் போது இறந்து போறது, இரண்டாவது திருமணமாகி இளவயதிலேயே விதவையாகி இறக்கிறது, மூன்றாவது துர்மரணங்களால் இறக்கிறது, நான்காவது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறது. இப்படி நடக்கிற விஷயங்கள். இப்போ இந்த 3 தலைமுறை நடந்த விஷயங்கள், அல்லது ஒரு பெண் நாமளா நம்முடைய தந்தையோ நம்முடைய தாத்தாவோ ஒரு தவறான வழியில் நடந்திருந்தா அந்த பெண்கள் கொடுக்கும் சாபம், அவர்களை தொட்ட தோஷம், இவைகள் தான் இந்த விஷயம். ஜாதகமே பார்க்க தேவையில்லை. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சுமங்கலி பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுமங்கலி பூஜை பண்ணீங்கன்னா இத்தனைக்கும் ஒரே வழி கிடைச்சிடும், இத்தனைக்கும் ஒரே நேர் வழியான விடை கிடைச்சிடும் நமக்கு. அதாவது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கு உடல் நல மனநலம் தேரும், என் உடன் பிறந்த சகோதரருக்கு நல்ல வாழ்க்கை அமையும், வாழாத வந்தவங்க கூட திரும்பி வாழ்வாங்க,
வாழ்ந்த இடத்துல கஷ்டப்படுற இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும். இரண்டாவது, என்னுடைய மகனோ மகளோ என்றாலும் அவங்களுக்கு வரங்கள் மருமகளாக வரவோ நம்முடைய மகள் மற்ற வீட்டுக்கு மருமகளை செல்லவோ வழி பிறக்கும். தடைகள் இருக்காது. ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தை தேடி போகவே வேண்டாம். சுமங்கலி பூஜை. இந்த சுமங்கலி பூஜைன்றது என்னன்னா, ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒரு இடத்துல, ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கோயில்ல சக்தி கோயில், துர்கை, காளி, இப்படி வராகி, நல்ல கோயில் இருக்கிற இடத்துல அந்த தெய்வத்திற்கு அந்த அபிஷேக அலங்காரம் செய்து உங்களுடைய குடும்பத்தின் பேரில் அர்ச்சனைகள் ஆரத்திகளாக காட்டி அந்த தெய்வத்தை சாட்சியாக வைத்து ஒரு 9 பெண்களுக்கு சுமங்கலி என்ன அடையாளம்னா ஜாதிகள் அல்ல. அதுல சுமங்கலின்னா கணவனோடு சேர்ந்து வாழும் ஒற்றுமையாக பிள்ளைகளை பெற்ற மகராசியா இருக்கும். அவ பேர் தான் சுமங்கலி. அப்படி சுமங்கலிகளை 9 பேரை உட்கார வச்சு, ரொம்ப வறுமையா இருந்தா ஏழையா இருந்தா ஒரு 5 பேரை உட்கார வச்சுக்கலாம் பணம். ஏன்னா இந்த 5 பேரை உட்கார வைத்து அந்த தெய்வத்தின் முன்னால் 5 பேருடைய பாதங்களை கழுவி பாத பூஜை செய்யணும். நல்ல தண்ணி, புனிதமான நீர் ஊற்றி பாதங்களை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு உதிரி பூ இட்டு தலைக்கு பூ கொடுத்து கழுத்துக்கு மாலை வைத்து சந்தனங்கள் நலங்கு வைக்கிற மாதிரி கைக்கு கணத்துக்கெல்லாம் நலங்கு வச்சு ஒரு மகாலட்சுமி எப்படி நம்ம பூசிக்கிறோமோ அப்படி பூஜிச்சு அவங்களுடைய மடியில் நம்ம தர வேண்டியதுன்னா மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், வளையல், தாழி, சரடு, புடவை, ஜாக்கெட், இவ்வளவு இந்த மங்கள பொருள் அத்தனையும் வஸ்திரதானம் மங்கள பொருள் தானம் சொல்லுவாங்க. கூடவே இதெல்லாம் முடிஞ்சு அவங்க மடியில கொடுத்துட்டு அவங்களை மகாலட்சுமியா நினைச்சு, ஒன்று மகாலட்சுமியா நினைக்கிறோம், 2 நம் முன்னோர்கள் கூட பிறந்த அப்பா, தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, அவருடைய முன்னோர்கள் கூட பிறந்த சகோதரிகளுடைய தோஷங்கள் நீங்க அவங்களாம் மனசுல நினைச்சு முன்னோர்கள் நினைத்து அவர்களுக்கு மங்கள ஆரத்தி, ஒவ்வொரு பெண்ணுக்கும் மங்கள ஆரத்தி, கற்பூர ஆரத்தி காட்டி அவங்க பாதத்தில் விழுந்து வணங்கும் போது அந்த சுமங்கலிகள் தன் கையில் இருக்கிற அட்சதையை நலமாக மங்களமாக இருங்கள் என்ற வாழ்த்தி ஆசீர்வதித்தால் இந்த தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் அத்தனையுமே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா பிராமணர் சொல்றோம் இல்லையா, அவங்க கொஞ்சம் வேதங்கள் தெரிஞ்சவங்க, வேதங்கள் படிச்சவங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு கட்டினா சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் ஆனா சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க, ஒரு குழந்தை பிறந்தா சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. வீட்டுல மங்கள காரியங்கள் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் சுமங்கலி பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லித் தரவில்லை, அவ்வளவுதான். ஆனால் இந்த விஷயத்த நீங்களும் கேட்டுக்கங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு எல்லாருக்கும் பகிருங்கள். எங்கெல்லாம் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் நிற்குதோ, எங்கெல்லாம் திருமணங்கள் தடையா இருக்கோ, எங்கெல்லாம் குழந்தை பேரு தடையா இருக்கோ, எங்கெல்லாம் செல்வங்கள் தடையா இருக்கோ, எங்கெல்லாம் வியாபாரங்கள் தடையா இருக்கோ, எங்கெல்லாம் கடன்ல பிரச்சனை இருக்கிறோமோ, பொருளாதாரத்தில், இத்தனைக்கும் ஒரே ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட இது தெய்வீகமான பூஜை, தெய்வீக அந்த கர்மா சொன்ன இல்லையா, அந்த கர்மாவுக்கு தகுந்த நேரடியான தர்மம். இந்த தர்மம் செய்தால் கர்மம் களையும், கர்மம் களைந்தால் புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் கிடைத்த வாழ்க்கையில நடைபெற்ற விஷயங்கள் அத்தனையும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சு 3 நாள்ல, 30 நாள்ல, 3 மாசத்துக்குள்ள, 1 வருஷத்துக்குள்ள அத்தனையும் அடையலாம். ஆகையால சுமங்கலி பூஜை என்பது நம் வீட்டில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. ஆனால் சுமங்கலி பூஜைன்றதுனால ஏதோ கடையில் ஒரு 4 பைய வாங்கி படவாட்டி எடுத்து கொடுப்பதில்ல. முறைப்படி வேத சாஸ்திரத்தின்படி தெய்வத்தின் முன்னால் உட்கார வச்சு மந்திரங்களை சொல்லி பாடல்களை பாடி பூஜித்து வணங்கி வேண்டுவதால் நிச்சயமாக வெற்றிகளே கிடைக்கும். தயவு செய்து நண்பர்கள், அன்பர்கள் அது அனைவருக்கும் பகிருங்கள். அந்த புண்ணியம் உங்களையும் சாரட்டும். எல்லாம் வல்ல எல்தாசி தட்சணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.